ஹலோ ஆல், என்னோட ஃபர்ஸ்ட் எவர் மீல் ப்ரெப் பார்க்கலாமா? லஞ்சுக்கு இந்த வீக் ஃபுல்லாக இந்த சாலட் தான் சாப்பிட போகிறேன். எதுக்குன்னா, எனக்கு ரைஸில் மீல் ப்ரெப் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால் நான் சாலட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சாலட் வந்து ரொம்ப ஈஸி. சன்னாவை ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு. ப்ரொக்கோலி அண்ட் கார்னை வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோவில் நிறைய சிந்தல் சிதறல்லாம் இருக்கும், அதை கைண்ட்லி இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக ஆட் பண்ணுறது லெட்டஸ். இது இந்த பர்கரில் சென்டரில் வச்சு கொடுப்பாங்க. லைக் கேபேஜ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மைல்டாக. என்கிட்ட டிஃபன் பாக்ஸ் நிறைய இல்லை, பட் ஆனால் இந்த கிளாஸ் ஜார்ஸ் நிறைய எம்டியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த சாலட் ஜாரை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், லஞ்ச் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டின்னருக்கு சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாறும். பட் ஆனால் நான் எப்போவும் எப்படி போடுவேன்னா, எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி போடுவேன் எல்லா மசாலாவையும். ஆனால் கரம் மசாலாவையும் பெப்பரையும் மட்டும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிப்பேன். இந்த பெரி பெரி மசாலா ஆட் பண்ணுறதுனால தான் இந்த சிக்கனே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். சில்லி சாஸ் அண்ட் சாய் சாஸ் ஆட் பண்ணுறதுனால இந்த சிக்கனை குக் பண்ணதுக்கப்புறம் ஏதோ சில்லி சிக்கன் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட்டு. அட்லீஸ்ட் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லாட்டி கூட நம்ம வந்து சைனீஸ் ஸ்டைல் ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 1 kg சிக்கன் வாங்கியிருந்தேன், வித் போன் தான். ஸோ 4 நாளைக்கு 250 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டேன் 4 பாக்ஸில். வாட்டர் வெயிட்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிக்கனும் இருந்துச்சு. ஸோ அதையும் இன்னும் கொஞ்சம் பாக்ஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தேர்ட் ஐட்டம் ஓவர் நைட் சாக்லேட் ஓட்ஸ். இதுக்கு வந்து கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணுவேன், டார்க் சாக்லேட்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ஸ்வீட்னஸ்க்கு வந்து என்றைக்கு ஆஃபீஸ்க்கு இதை கொண்டு போகிறேனோ அன்றைக்கி வந்து பொமோகிரானட்ஸை வந்து பிரித்து இதில் போட்டுருவேன் ஸ்வீட்னஸ்க்காக. பனானா கூட போட்டு சாப்பிடலாம் இதில். எனர்ஜி பால்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து 2 சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணல, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ். அது ரெண்டும் வந்து இந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாறும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஓவர் நைட் ஓட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக எனர்ஜி பால்ஸ் ஃபார் ஸ்நாக். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து டயட்டில் இருக்கிற டைமில் எந்த ஒரு ஜங்க் ஐட்டம்ஸும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வெண்டிங் மிஷின் போவேன். அங்கே ஃபுல்லாக ஜங்க் ஐட்டம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் போய் எனர்ஜி பார் மட்டும்தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்ருப்பேன். இப்போ நானே பண்ண கற்றுக்கிட்டதும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட ஃபுல் ரெசிபி தனி வீடியோவாக போட்டிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் வெர்ஷனாக இருக்கும். ஸோ லாங் வீடியோவாக போட வேண்டாம்னு தனியாக போட்டிருக்கேன். அடுத்து சாலட் ட்ரெஸ்ஸிங்கு. இந்த சாலடை சும்மாவும் சாப்பிட்லாம், பட் ஆனால் ரொம்ப பிளாண்டாக இருக்கும், டெய்லி சாப்பிட முடியாது. ஸோ டெய்லி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அது மேலே போட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும். இன்றைக்கி வந்து கர்டு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால மோர் மாதிரி ஆயிடுச்சு, பட் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, சிக்கன் வந்து சில்லி சிக்கன் மாதிரி மாறினோன்னா இந்த மாதிரி கேப்சிகம் அண்ட் அனியன்ஸை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிட்டா சில்லி சிக்கன் டேஸ்ட்டுக்கே இருக்கும். மேரினேட் பண்ணும்போது சாய் சாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து குக் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. நெக்ஸ்ட் டே வந்து ஓட்ஸ் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து ஜெல்லி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி திக்காகிடும். எக்ஸ்ட்ராவாக வாட்டர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே பொமோகிரானட் ஆட் பண்ணிப்பேன். இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டதுனால ஆஃபீஸ்க்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுது. தென் இந்த வீக்குக்கு நான் எக்ஸ்ட்ராவாக டெய்லி எழுந்து குக் பண்ணுற ஒரே ஒரு ஐட்டம் ஸ்வீட் பொட்டேட்டோ. அது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல. அது பண்ணால் எந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா வந்திருக்கு, அதனால் நான் ட்ரை பண்ணுறேன். அதனால் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் டெய்லி எழுந்து பாயில் பண்ணிக்கிறேன்.